வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இந்த யூனிட்டுக்குண்டான இம்பார்ட்டண்ட் கண்டென்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 8 பக்கம் இருக்குது இந்த யூனிட்டு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே வாங்க. அதாவது உணவு பாதுகாப்பில் ஐநா நாடு ஒன்று சொல்லிடுது. அதாவது FAO இவங்க சொல்கிறாங்க 2009 என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மக்களும் எல்லா நேரங்களிலும் போதுமான பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுக்கான உடல், சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறை கொண்டிருக்கும் போது அவர்களின் உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் உணவு பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு FAO 2009 சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றுமே புரியல. கரெக்டாக ஒன்றையும் சொல்ல அவங்க. நம்மளுக்கு தேவையான நேரத்தில் கரெக்டாக சாப்பாடு இருக்கணுமா, அதுவும் நம்ம விருப்பப்பட்ட மாரி சாப்பிட்ணுமா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுறுசுறுப்பாகவும் இருக்கணுமா, அதோடு மட்டும் இல்லாமல் சுகாதாரம் முடியாதவங்க இருக்கணுமா, நம்ம உடம்புல எந்த விதமான ஃபால்ட்டு ஏற்படுத்தாத அளவுக்கு ஆரோக்கியமாலாம் இருக்கணும், சரிங்களா? அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் உணவு பாதுகாப்புன்னு FAO 2009 சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரபல விவசாய விஞ்ஞானி முனைவர் MS சுவாமிநாதனின் கருத்தின்படி சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஊட்டச்சத்து பாதுகாப்புடான்றார். யார் அப்படின்னா MS சுவாமிநாதன், சரிங்களா? என்ன சொல்கிறாரு MS சுவாமிநாதன்? அதாவது பசுமை புரட்சியின் தந்தை, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் தான் இந்த MS சுவாமிநாதன் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது சரிவிகித உணவு கரெக்டாக சாப்பிட்ணும், சரிங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது, பாதுகாப்பான சுத்தமான குடிநீர் இருக்கணும், சுற்றுச்சூழல் சுகாதாரமாக இருக்கணும், சரிங்களா? ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி இருக்கணும், சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் உடல், பொருளாதாரம் மற்றும் சமூக அணுகல் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உணவின் அடிப்படை கூறுகள் மற்றும் பாதுகாப்பு. அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகள் இருக்குது. எதுனா கிடைத்தல், அணுகல், உறிஞ்சுதல். கிடைத்தல்னா என்ன? நம்ம விரும்பிய அளவில் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது, சரிங்களா? விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பது தான் கிடைத்தல். அணுகல்னா என்ன? மற்றும் கிட்ட போயிட்டு வாங்கும் திறன் பெற்றது தான் அணுகல், சரிங்களா? வாங்கும் திறன் அணுகல். மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா, உறிஞ்சுதல். அதாவது நம்ம சாப்பிட்றது தான். உறிஞ்சுதல் என்பது உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவது, சரிங்களா? அதுதான் உறிஞ்சுதல். ஃபஸ்ட்டு கிடைத்தல், அணுகல், உறிஞ்சுதல். கிடைத்தல்னா போதுமான அளவு நம்மளுக்கு கிடைக்கணும், சரிங்களா? அதோடு இல்லாமல் அணுகல் அப்படின்னா போய் வாங்குகிற அளவுக்கு மற்றவங்களை போயிட்டு அணுகி அதை வாங்கும் திறன் பெற்றிருக்கணும். உறிஞ்சுதல் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு உயிரியல் ரீதியான பயன்படுத்துவது தான் உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வேணாம், இங்கே வாங்கலாம், இங்கே வாங்க. முக்கியமான கொஸ்டின் இது. அதாவது 1960 போல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் பெரும் பஞ்சம் வந்துச்சு, சரிங்களா? அதுமாரி டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா நம்மளுக்கு உதவியது. எப்படி உதவியது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அமெரிக்கா தனது பொது சட்டம் 480 PL 480 அப்படின்ற திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது. எது? சாப்பாடெல்லாம் கொடுத்தவங்க அப்போதைக்கு ஹெல்ப் பண்ணாங்க, தானியங்கள் இதெல்லாம், சரிங்களா? இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. 1960 அமெரிக்கா பொது சட்டம் 480 PL 480, சரிங்களா? இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒன்று, அமெரிக்க நிர்வாகம் மற்றும் ஃபோர்ட் அறக்கட்டளை போன்ற மனிதநேய அமைப்பு உணவு உற்பத்தி அதிகரிக்க கோதுமை, அரிசியின் உயர் ரக விளைச்சல் வகைகளுக்கான ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் திட்டத்தை வகுத்து அறிமுகப்படுத்தியது. அப்போது அமெரிக்க நிர்வாகம் மற்றும் ஃபோர்ட் அறக்கட்டளை இது ரெண்டும் சேர்ந்துக்கின்னு என்ன பண்ணுதுன்னா, ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய உயர் ரக விளைச்சல் அறிமுகப்படுத்தி அதன் மூலிமா நம்மளுக்கு எதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாங்க. அதாவது கோதுமை மற்றும் அரிசியினுடைய உயர் ரக விளைச்சலை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாங்க. முக்கியமான கொஸ்டின் இது, சரிங்களா? முக்கியமாக ஞாபகம் வச்சு, ஃபோர்ட் அறக்கட்டளை, ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், கோதுமை, அரிசி, சரிங்களா? இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பசுமை புரட்சியானது நாட்டில் தோன்றிய உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற வழிவகுத்தது. உயரக விதைகளுக்கான
HYV அரிசி மற்றும் கோதுமை போன்ற இதே தான் முன்ன சொன்னதே தான், அரிசி கோதுமை இதுதான் வந்து போன்ற உணவு தானியங்கள் பயிரிடப்பட்ட பகுதியில் உற்பத்தி அதிகரிக்க இதான் பயன்படுத்தாங்க இந்த ஐ ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நேராக வந்து இங்கே பாருங்கள், உணவு தானிய உற்பத்தியில் இந்த வளர்ச்சியானது, அதாவது எந்த வளர்ச்சி, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்ம மேலே சொல்லியிருப்பாங்க இவ்வளோ டன்னெல்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ செயல்படுத்த ஈல்டு வெரைட்டிஸ் திட்டம் தான் வந்து ரொம்ப சாத்தியமானது அப்படின்றாங்க. சரி, அது கூட வேணாம், இங்கே வாங்கலாம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்க்கு ஒரு கட்டம் கொடுத்துட்டுறாங்க, அதை நான் அப்புறம் சொல்கிறேன் அது என்ன அப்படின்றது. இந்திய உணவுக் கழகம் 1965 ஜனவரி 14 தோற்றுவித்தாங்க. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி கொடுத்துருப்பாங்க இந்தியா உணவுக் கழகம் FCI. சரிங்களா? அப்படியே வந்து இங்கே வந்தீங்கன்னா இது கொடுத்துருவாங்க பாருங்கள், குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு பயிர் வைக்கிறாங்க அப்படின்னா, சரிங்களா? ஸோ அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெல் எடுத்துப்போம், அதை அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வர வரைக்கும் அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ இது எல்லாம் மனசில் வச்சுட்டு அதுக்காக ஒரு தர நிர்ணயம் ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்மளுக்கே தெரியும். சரிங்களா? கிராமப்புறத்து வந்து நல்லாவே தெரியும், ஒரு நெல்லை வந்து விதைக்கணும்னா எவ்வளோ ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதாவது அந்த நெல் வாங்கி எடுத்துன்னு வந்து விதைக்கிறதுக்கு வந்து அந்த விதையை வாங்கிட்டு வரத்துக்கு காசு, அந்த நாட்டாங்காலை உயரத்துக்கு காசு. சரிங்களா? அப்புறம் அந்த நாத்தாங்காலுக்கு வந்து மருந்து போடுறதுக்கு காசு, அப்புறம் இருக்கக்கூடிய வயலை மொத்தத்தையும் உயரத்துக்கு காசு. சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நாற்று பிடுங்குறவங்களுக்கு காசு, நடுறவங்களுக்கு காசு, அடி மருந்து போடுறோம் இல்லை உரம், அதுக்கு காசு. சரிங்களா? ஸோ 15 நாள் கழித்து மேல் உரம், அதுக்கு காசு. அப்புறம் அந்த களை எடுப்பாங்க இல்லையா, அதுக்கு காசு. அப்புறம் 30 நாள் கழித்து திரும்ப மருந்து போடுவாங்க, அதுக்கு காசு. குருத்தி எடுத்து மேலே வந்ததுன்னா இன்ட்ரி அடிப்பாங்க, அதுக்கு காசு. சரிங்களா? இன்ட்ரி அடிக்கிறவங்களுக்கு காசு, அதுக்கு இன்ட்ரி மிஷினுக்கு போகிற பெட்ரோலுக்கு காசு. இது மாதிரி கணக்கு எடுத்தோம்னா எங்கேயோ போய் நின்றோம். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது யார் பண்ணுவாங்க அப்படின்னு, குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு, நான் சொன்னா ஸோ ஒன்றுத்துக்கு கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா, பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை, சரிங்களா, நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது. புரியுதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை. இது வந்து நெல்லுக்கு நான் இப்போ சொன்னேன். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் கொள்ளு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, உழுகிறதுக்கு காசு. சரிங்களா? வெர்ஷிட்டு வந்துடுவாங்க, அது வந்து தண்ணியெல்லாம் பாய வேணுன்ட்டு கிடையாது, வரப்போகிற பனியிலே வந்து அது பயிராகி வந்துடும், அதுக்கு கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வேர்க்கடலையும் அது மாதிரி தான். சரிங்களா? விரைச்சாங்க அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, களை வெட்டுறதுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும், மற்றபடி வந்து அதே மாதிரி அந்த விரை வாங்கின்னு வரதுக்கு காசு, வேர்க்கடலை அந்த விரை வாங்கினே இல்லையா அதுக்கெல்லாம் காசு. ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் செலவாகும். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான், இதெல்லாம் தான் மைண்டில் வச்சு ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேட் தான் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படிங்க சொல்கிறீங்க, அதாவது விவசாயிங்களுக்கு மட்டும்தான் இது சப்போர்ட்டா, இந்த குறைந்தபட்ச எப்படி சொல்கிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து இதை வாங்கி சாப்பிட்றாங்க பாருங்கள், ஒரு மூட்டை அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது சப்போர்ட்டு தான். ஏன் அப்படின்னா நம்மளுக்கே நல்லா தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவரன் நகை வந்து வெறும் 2000 ரூபாய் விற்றுந்தது. ஆனால் இன்றைக்கி 40,000 ரூபாய் விற்கிது. இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூட்டை அரிசி பார்த்தோன்னா 400 ரூபான்னு விற்றுச்சு, இன்றைக்கி 650 ரூபான்னு விற்கிது. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி, வெறும் 250 ரூபாய் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது வாங்கி சாப்பிட்றவங்க வச்சு பார்க்கும்போது. ஆனால் நகையுடைய விலை இன்றைக்கி 40,000 ரூபாய் விற்கிது. அது கிட்டத்தட்ட 48%, சரிங்களா, 98% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சரிங்களா? ஸோ இப்படி தான் போயின்னுக்குது நிலமை. ஆனால் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு எப்படி சொல்கிறது, தங்கத்தை மேலே, பெட்ரோல் மேலே, டீசல் மேலெலாம் கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வந்தாங்கன்னா கவர்மெண்ட் இழுத்து முட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால தான் வந்து அது மேலே கொண்டு வர மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜிஎஸ்டி கூட பெட்ரோலுக்கு கொண்டு வர மாட்டாங்க. சரிங்களா? ஸோ டீசலுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கொண்டே வர மாட்டாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இன்றைக்கி விற்கிது இல்லையா 90 ரூபாய் கிட்ட பெட்ரோல் ரேட்டு, வெறும் 40 ரூபாய்க்கு தரணும், கவர்மெண்ட்டே ரன் ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே ஜிஎஸ்டி கொண்டு வரது கிடையாது அவங்க. ஆனால் அதனால் யூஸ் இருக்குது தான். இதனால் வந்து எப்படி சொல்கிறது, நுகர்வு, நம்ம வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. கடை வச்சுன்னுக்கிறாங்க பாருங்க, அவங்க கட்ட வேண்டிய காசெல்லாம் கூட நம்ம தலையில் மிளகா அரிசி ஈஸியாக வாங்கி கட்டிடுறாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் போனால் பெரிய கதையாக போயிடும். சரி வாங்க இங்கே பார்ப்போம். சரிங்களா? இங்கே ஒன்று சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள்,
விளைச்சல் பொருள்களுக்கு நல்ல விலையை பெற்றால் திறந்தவெளி சந்தையில் விற்க இயலும். மறுபுறம் திறந்தவெளி சந்தையில் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்தால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விற்பதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விலையை, அதாவது எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் தேவையில்ல, மேலே இருக்குது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பொது வழங்கல் முறை, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்த பொது வழங்கல் முறையை வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுவும் எது மாதிரி பொது வழங்கல் முறை நம்மளுது? உலகளாவிய பொது வழங்கல் முறையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. அது என்னங்க உலகளாவிய பொது வழங்கல் முறை அப்படின்னா யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். சரிங்களா? இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி சொல்கிறது, குடும்ப வழங்கல் அட்டை, ஸ்மார்ட் கார்டு இருக்குது இல்லையா? ஸோ குடும்ப வழங்கல் அட்டை யூஸ் பண்ணி நம்ம அரிசி வாங்கிக்கலாம். உலகளாவிய பொது வழங்கல் முறையின் கீழ் குடும்ப வழங்கல் அட்டையை பெறுபவர்களை அனைவரும் பொது வழங்கல் முறையின் மூலம் உணவுப் பொருட்களை வழங்கப்படுகிறது. சரியா? ஆனால் இதுவே பிற மாநிலங்களில் இது கிடையாது. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் இலக்கு பொது வழங்கல் முறையை டார்கெட்டட் பிடிஎஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை யூனிவர்சல் பிடிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது என்னங்க இலக்க பொது வழங்கல் முறை அப்படின்னா, பயனாளிகளின் சில அளவுகோலின் அடிப்படை அடையாளம் காணப்பட்டு உரிமைகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது ஒருத்தர் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எப்படி சொல்கிறது, டார்கெட்டட் பிடிஎஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு வருஷத்தில் இத்தனை மாதம் மட்டும்தான் சாப்பாடு, அதாவது அரிசி கொடுக்க முடியும் கவர்மெண்ட்லேருந்து, மற்ற மாதம்லாம் தர முடியாது அப்படின்றது. சரிங்களா? ஸோ அதனால தான் வட இந்தியாவில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இடம் பெயர்ந்து நம்ம தென்னிந்தியாவுக்கு வந்துடுது. சரிங்களா? ஆனால் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஃபாலோ பண்ணுது. அது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அப்படியே வந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கோ, இது தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் 2013 நிறைவேற்றிருக்காங்க. இது தெரிஞ்சுங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்தது அப்படின்னா, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இந்திய நாடாளுமன்றத்தால் 2013 நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? இச்சட்டம் 50% நகர்ப்புற குடும்பங்களையும் 75% கிராமப்புறங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தேசிய நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். சரிங்களா? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த அப்படின்னு கேட்டோன்னா 2013 நிறைவேற்றப்பட்டது இந்திய நாடாளுமன்றத்தால். இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இதனால் பயனடைந்து பார்த்தோன்னா 50% வந்து நகர்ப்புறம், 30% வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் அதாவது 50% வந்து நகர்ப்புற குடும்பங்கள், 75% கிராமப்புற குடும்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு முன்னுரிமை குடும்பங்கள் என அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன். 2013 நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் தேசிய உணவு இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இச்சட்டம் தமிழ்நாட்டில் நவம்பர் 1, 2016 அன்று துவங்கப்பட்டது. சரிங்களா? எப்போ? 2016 நவம்பர் 1. இதுவே 2016 இன்னொரு இன்சிடெண்ட் நடந்திருக்குது. நவம்பர் 8ஆம் தேதி. என்னது? பண மதிப்பிழப்பு. சரிங்களா? பண மதிப்பிழப்பு அப்படின்ற ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அதையும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அதாவது இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழ்நாட்டில் நவம்பர் 1, 2016 அன்று துவங்கப்பட்டது. நம்ம இந்தியாவிலேயே கடைசி மாநிலமாக நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இதை துவங்கியிருப்பாங்க. சரிங்களா? இதையும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இந்த கட்டம் தான் இப்போ பச்சுது. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். இன்னொன்று கேட்கலாம். இங்கே பாருங்கள், இந்தியாவில் 3 அடுக்கு அமைப்புகளில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது கேட்கலாம். சரிங்களா? அதாவது இந்தியாவில் டேஷ் அடுக்கு அமைப்பு நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டோன்னா, 3 அடுக்கு அமைப்பு வந்து கூட்டுறவு சங்கங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இந்தியாவில் 3 அடுக்கு அமைப்புகளில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே வாங்கலாம். தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளில்
சுமார் 94% வந்து கூட்டுறவு நிறுவனத்தால் நடத்தப்படுகிறது. சரிங்களா, இங்கே இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட 94% யார் தான் எடுத்து நடத்துகிறாங்க? நியாய விலை கடை, அதாவது ரேஷன் இதுவே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவு நிறுவனங்கள் தான் வந்து எடுத்து நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கலாம். அதாவது தாங்கி இருப்பு, பப்பர் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தாங்கி இருப்பு அப்படின்றாங்க. தாங்கி இருப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசி இந்திய உணவு கழகத்தின், அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, சரிங்களா, FCO அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி FCI அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, FCI ஃபுட் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா மூலம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. சரிங்களா, இது கோதுமை அரிசி இதெல்லாம் உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசியை FCI வழங்குகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை அரிசி FCI வழங்குகிறது. விவசாயிகளுக்கு அவர்களின் பயிர்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட விலை வழங்கப்படுகிறது. அதாவது இந்த விலை குறைந்தபட்ச ஆதரவு, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பயிர்கள் உற்பத்தியை உயர்த்துவதற்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக விதைப்பு பருவத்திற்கு முன்னர் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட உணவு தானியங்கள் களஞ்சியங்களில் சேமிக்கப்படுகின்றன. இப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுங்க. எதையும் இல்லை, தாங்கியிருப்பு பப்பர் ஸ்டாக்னு என்ன அப்படின்னா போதுமான அரிசியும் கோதுமையும் சேர்த்து வச்சு தர்றது, அவ்வளோதான். சரிங்களா, யார் தராங்க அப்படின்னா ஃபுட் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்பு நம்மளுக்கு தருது, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, வாங்கும் திறன், அதாவது வாங்கும் திறன் என்பது ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருள் அல்லது சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தும் நாணயத்தினுடைய மதிப்பு தான். சரிங்களா, வாங்கும் திறன் அப்படின்னா ஸோ ரேட் எவ்வளோ சொன்னாலும் அதை வாங்குகிற அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட நாணயம் இருக்கணும், பணம் இருக்கணும். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் எது இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை அப்படின்றாங்க. சரிங்களா, இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சியில் விகிதம் 1000க்கு 1.7 ஆக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கே நல்லா தெரியும் அதிக மக்கள் தொகை. அதுக்கடுத்து அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்தல். ஆமாம், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்து அதிகரிக்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களுக்கான தேவை. ஸோ கட்டாயம் வந்து இந்த பொருள் இருந்தால் தான் இன்றைக்கி போகும் அப்படின்ற மாதிரிலாம் போயிடுச்சு. பொருள்களின் விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது அப்படின்றாங்க. விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் குறைந்து இறுதியாக நாணயத்தின் மதிப்பு குறைகிறது. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, இது வந்து இது கேட்கறது வாய்ப்பு இருக்குது, கூற்று மற்றும் காரணத்தில் கேட்கலாம். சரிங்களா, பொருள்களின் விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது. காரணம், விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் குறைந்து இறுதியாக நாணயத்தின் மதிப்பும் குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கூற்று, இது காரணம். சரிங்களா, கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது அப்படின்னு வைக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும் சக்தி சமநிலை, பர்ச்சேசிங் பவர் அதாவது பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா வாங்கும் சக்தி சமநிலை என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்தாகும். இது ஒரு பொருளாதார கோட்பாடாகும். ஒரு பொருளின் விலையுடன் சரி செய்யப்பட வேண்டிய தொகை மதிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வாங்கும் சக்தி சமநிலை என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்து அப்படின்றாங்க. சரிங்களா, இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நாடுகளின் வருமானம் நிலைகள் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தரவு அல்லது பண வீக்கம் மற்றும் பண வாட்டத்தின் சாத்தியமான விகிதங்களை ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தி சமநிலை பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. இந்தியாவின் இவ்வளோ நேரம் படித்ததெல்லாம் விட இது பாருங்களேன், இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. சீனா மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி அமெரிக்காவை 2வது இடத்திற்கு தள்ளியுள்ளது. சரிங்களா, அப்போது பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் சீனாகாரம் வந்து நம்பர் 1 இருக்கிறான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 இருக்குது. நம்ம வந்து 3வது இடத்துல இருக்கிறோம் இந்தியா. சரிங்களா, இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது பொருளாதாரத்தில். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? அப்படியே இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
வறுமை மற்றும் சமத்துவமை. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வறுமையில் வந்து 10% இந்தியர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமான வருமானம் மற்றும் சொத்து கல்வி தான் அதிகரிச்சுன்னு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களாம் அதாவது ஏழையாகவே இருக்கிறான், பணக்காரனாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய விவசாய கொள்கை எதுவும் இல்லை, ரொம்ப ஈஸி. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது தான் இந்த புதிய விவசாய கொள்கை. சரிங்களா? இது கேட்கலாம். புதிய விவசாய கொள்கை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 2018. யார் அறிமுகம் பண்ணது அப்படின்னா மத்திய அரசு தான் அறிமுகம் பண்ணது. சரிங்களா? இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வேறு எது பார்க்குறது? வேளாண்மை கொள்கையானது பொதுவாக வேளாண்மை பற்றி இதெல்லாம் வேணாம். இது வந்து கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. HYV அப்படின்னா உயர் ரக விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர் ரக விதைகள், ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வறுமையின் பல பரிமாணத்தின் இயல்பு, அதாவது மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் கேட்பாங்க. சரிங்களா? இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. MPI பல பரிமாண வறுமை குறியீடு. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த MPI அதாவது மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி, இது என்ன சொல்கிறாங்க, பல பரிமாண வறுமை குறியீடு ஆனது ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு, அதாவது ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஆகியவற்றால் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு தான் இந்த மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்றது. சரிங்களா? யார் தொடங்குறது? அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய, அதாவது ஐக்கிய நாடுகளினுடைய மேம்பாட்டு திட்டம். அதோடு மட்டும் இல்லாமல் ஆக்ஸ்போர்டு மற்றும், அதாவது ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு, இது ரெண்டு தான் என்ன பண்ணுது 2010ஆம் ஆண்டு இந்த மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல பரிமாண வறுமை குறியீடு எப்போ வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. 2018 வந்தது. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டில் பல பரிமாண வறுமை குறியீடு எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டால் 2018. புதிய தொழிற்கொள்கை வந்தது எப்போ அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து 2018 தான். சரிங்களா? ஸோ இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கிங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் 3 வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. அதாவது உயர் வறுமை மாவட்டங்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர் வறுமை அதாவது எப்படி சொல்கிறது, உயர் வறுமை மாவட்டங்கள், மிதமான வறுமை மாவட்டங்கள், மிதமான ஏழை மாவட்டங்கள், குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயர் வறுமை மாவட்டம், வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயர் வறுமை மாவட்டம். சரிங்களா? அது 40%க்கு அதிகமாகறாங்களாம். மிதமான ஏழை மாவட்டம் எப்படின்னா 30லேருந்து 40% இருக்குது. குறைந்த அளவான வறுமை மாவட்டம் வந்து 30%க்கும் குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1994க்கு பிறகு தமிழ்நாட்டின் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் வறுமை படிப்படியாக குறைந்துள்ளது. இது கேட்கலாம். எந்த ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் வறுமை படிப்படியாக குறைந்துள்ளது அப்படின்னு கேட்டோன்னா 1994. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் அதிக மற்றும் குறைவான MPI மாவட்டங்கள், முதலாம் 5 மாவட்டங்கள், கடைசி 5 மாவட்டம். அதாவது இந்த MPI அப்படின்னா என்னது, மல்டி டைமென்ஷனல் நேச்சர் பாவர்ட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, பலபரிமாண வறுமை குறியீடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 5 மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதிகம். சரிங்களா? முதல் 5 அதிகமான மாவட்டங்கள், முதல் 5 குறைவான மாவட்டம். முதல் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முதல் அதிகமான மாவட்டம். சரிங்களா? கடைசி, அதாவது கடைசி 5 மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தருமபுரி தான் ரொம்ப கம்மி. அப்புறம் பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். சரிங்களா? இதையும் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தருமபுரி வந்து 32வது இடம், பெரம்பலூர் 31, ராமநாதபுரம் 30, விருதுநகர் 29, அரியலூர் வந்து
8 சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, இதுவும் பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது சரிங்களா. இது தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான எம்பிஐ மாவட்டங்கள். ரொம்ப அதிகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது காஞ்சிபுரத்தில் அதிகம். எம்பிஐ என்னது மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. பல பரிமாண வறுமை குறியீடு சரிங்களா. காஞ்சிபுரத்தில் இங்கே பாருங்கள், முதல் 5 மாவட்டம் காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். அப்படியே இந்த கடைசி 5 மாவட்டங்கள் தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை பற்றி சொல்கிறாங்க. உணவு பாதுகாப்பில் ஊட்டச்சத்தும் பாதுகாப்பும் அடங்கும் என்பதை நாம் முன்னரே குறிப்பிட்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஊட்டச்சத்து நிலையில் முன்னேற்றங்களை நாம் என்னதான் இருந்தாலும் அடையவில்லை அப்படின்றாங்க. 2015-16 ஆண்டில் 27% கிராமப்புற பெண்கள், 16% நகர்ப்புற பெண்கள் சரிங்களா. 27% வந்து கிராமப்புற பெண்களும் வெறும், அதாவது 16% வந்து பார்த்திங்கன்னா நகரப்புற பெண்களும், 15லிருந்து 49 வயதிற்குட்பட்டவர்கள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள் அல்லது நீண்டகால ஆற்றல் குறைபாடு உடையவர்கள் என தேசிய குடும்ப சுகாதாரம் கணக்கெடுப்பின் மூலம் தெரிய வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடை குறைவாக இருக்கிறது பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்களேன், தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தினுடைய நிலை என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவை சரிங்களா. இது பாருங்கள், ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவை இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ், மதிய உணவு திட்டம், குழந்தை சுகாதார திட்டம் மற்றும் தேசிய கிராமப்புற சுகாதார பணி போன்ற பல திட்டங்கள் வந்து கவனத்தில் செலுத்தப்படுகிறது. யாருக்கு? இந்த வறுமையெல்லாம் போகிறதுக்காக சரிங்களா. இது தெரிஞ்சு வச்சுங்க. ஜஸ்ட்டு என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வாங்கலாம், ஐசிடிஎஸ் திட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் ஆகியவற்றில் செயல்திறன் நாட்டின் மிகச் சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. எதுக்கு? இந்த ஆரோக்கிய சம்மந்தப்பட்டதுக்கு சரிங்களா. குழந்தைங்களுக்கோசம் கொடுக்குறது அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செயல்படும் சில முக்கிய திட்டங்கள். இது பார்த்துட்டு இதோட யூனிட் முடிஞ்சிடும் சரிங்களா. தமிழ்நாட்டில் செயல்படும் முக்கியமான திட்டங்கள். இவ்வளோ நேரம் நம்ம படித்தது பெருசு கிடையாது சரிங்களா. இங்கே படிக்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் சரிங்களா. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு 12,000 ரூபாய் நிதியுதவி கிடைக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு, ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு 12,000 ரூபாய் கிடைக்குது. யாரின் வாயிலாகனா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் வாயிலாக. நெக்ஸ்ட்டு, முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம். ஸோ 2011 மற்றும் 12 இந்த திட்டம் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து நோக்கம் அனைவருக்கும் உடல் நலம் வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தால் இலவச மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை வழங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம், ஆம்புலன்ஸ் வசதி சரிங்களா. அதாவது 108 அவசர ஆம்புலன்ஸ் சேவையெல்லாம் வந்து இது சொல்கிறாங்க, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம். நெக்ஸ்ட் வந்து பள்ளி சுகாதார திட்டம் அப்படின்றாங்க. விரிவான சுகாதார சேவையை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வலியுறுத்தும் பள்ளி சுகாதார திட்டம். தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம், நேச்சுரல் லெபரசி எடிகேஷன் புரோகிராமின் மூலம் அனைத்து தொழுநோயாளிகளையும் கண்டறிந்து தொடர்ச்சியான சிகிச்சை வழங்குவதை நோக்கமாக கொண்டு மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செயல்படும் முக்கியமான திட்டங்கள். ஸோ ஷார்ட்டாக சொன்னால், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நல திட்டம் 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் முதலமைச்சர் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம், தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம், அதாவது ஆம்புலன்ஸ் 108 வசதி. நெக்ஸ்ட் பள்ளி சுகாதார திட்டம், தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். இவ்வளோ தான் தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள் சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம்,
ஆரம்ப கல்வி தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், பொது ஐசிடிஎஸ் திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த இந்த திட்டம், பிரதம மந்திரியினுடைய கிராம யோஜனா திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள். இது வேணால் இது வரைக்கும் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். டேஸ் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது, உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பியல் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இருப்பு இருந்ததுனாவே அது என்னன்னு சொல்கிறேன், உணவு கிடைப்பது தான், சரிங்களா? உணவு கிடைத்தல், இருப்பு இருந்ததுனாவே அது உணவு கிடைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, தாங்கி இருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள், அதாவது கோதுமை மற்றும் அரிசியை டேஸ் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது அப்படின்றாங்க. ஸோ எதன் மூலியமா அப்படின்னு கேட்டோன்னா FCI ஃபுட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா மூலம் தான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, எது சரியானது? IHYV அதிக விளைச்சல் தரும் வகை, MSP குறைந்தபட்ச ஆதரவு விலை, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PDS பொது விநியோக விலை, FCS இந்திய உணவுக் கழகம் அப்படின்றாங்க, சரிங்களா? எது சரியானதுன்னா மேற்கொண்ட அனைத்துமே சரியானது தான், சரிங்களா? இது எல்லாமே தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே தான் சரி, சரிங்களா? மேற்கொண்ட அனைத்துமே சரி. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா நீடிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் 480 டேஸை தொடர்ந்து வந்ததுன்னா அமெரிக்கா தான் கொண்டு வந்தது, சரிங்களா? PL 480 அப்படின்றது அமெரிக்கா தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட், டேஸ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகை செய்ததுன்னா பசுமை புரட்சி 1960 போல் கொண்டு வந்த பிறகு தான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ் என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறை அப்படின்றாங்க. ஸோ அது எது சொல்லலாம் அப்படின்னா டேஸ் என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் இதுனா ஊட்டச்சத்து தான் சொல்லுவாங்க, சரிங்களா? ஊட்டச்சத்து ஆப்ஷன் அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், டேஸ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடாகும் அப்படின்றாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லலையே உள்ள டேஸாம், அதாவது டேஸ் ஊட்டச்சத்து குறைபாட்டில் முக்கியமான குறியீடாகும். ஸோ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அதனுடைய எடை குறைவாக இருக்கிறது தான், சரிங்களா? அதையே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடாக எடை குறைதல். நெக்ஸ்ட்டு, டேஸாம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 2013ஆம் ஆண்டு தான் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் டேஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா நுகர்வோர் கூட்டுறவு தான், சரிங்களா? அது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சு, நுகர்வோர் கூட்டுறவு தான் அந்த பங்கு வகிக்குது. நெக்ஸ்ட்டு, பின் வருவனவற்றை பொறுத்துக்க. நுகர்வோர் கூட்டுறவு பார்த்தோன்னா தரமான பொருட்களை வழங்குதல், சரிங்களா? தரமான பொருட்களை வழங்குதல் நுகர்வோர் கூட்டுறவு. பொது விநியோக முறை அப்படின்னு சொல்கிறாங்க. பொது விநியோக முறை பார்த்தோம் அப்படின்னா மானிய விகிதங்கள், இது 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா UNDP அப்படின்னு சொல்கிறாங்க. UNDP அப்படின்றது ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம், சரிங்களா? இது 3, இது 3, சரிங்களா? நெக்ஸ்ட் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013, இது 4. கேரளா குறைந்த ஏழை உள்ள பகுதி கேரளா, இது 5. அப்போது 2, 4, 5, 1, 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரியான கூற்றை தேர்வு செய்ய. கூற்று, விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது, இது நேர்மாறானது அப்படின்றாங்க. காரணம், பொருளின் உற்பத்தி குறைகிறது, விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறானது அப்படின்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதுதான், சரிங்களா? ஏன் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். ஸோ இங்கே பாருங்கள், விலை ஏறும்போது வாங்கும் திறன் குறைகிறது, விலை குறையும் போது வாங்கும் திறன் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்படியே ஸோ இங்கே வாங்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருள்களின் தேவை,
பொருள்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருளின் விலையும் அதிகரிக்கிறது, ஆனால் வாங்கும் சக்தி பாதிக்கப்படுகிறது. அது உண்மை தானே? இப்போது தங்கம் வந்து எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால அதனுடைய ரேட் வந்து 40,000 ரூபாய் போகுது. யாருக்குமே தேவையில்லை அப்படின்னா இது 400 ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டாங்க யாரும். சரிங்களா? ஸோ அதுதான் காரணம். அதுதான் நீங்கள் சொல்கிறாங்க, பொருள்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருளின் விலையும் அதிகரிக்கிறது, அதனால் வாங்கும் சக்தி பாதிக்கிறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, பொருளின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் குறைந்து இறுதியாக நாணயத்தின் மதிப்பு குறைகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, பொருளுடைய தேவை அதிகரிச்சுன்னா ரேட்டு அதிகமாகும், ரேட்டு அதிகமாகிறதுனால வாங்கும் திறன் குறைந்து நாணயத்தின் மதிப்பும் குறைகிறது அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள், பொருளின் உற்பத்தி மற்றும் அளிப்பு குறையும் பொழுது பொருள்களின் விலை அதிகரிக்கிறது. சரிங்களா? பொருளுடைய உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கிறது. ஸோ இதுவும் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இவங்க சொல்கிறதுல வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்று காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது. இது கரெக்டு. சரிங்களா? விலை குறைஞ்சிச்சுன்னா வாங்கும் சக்தி அதிகமாகிறோம். கரெக்டு தானே? விலை குறைஞ்சதுன்னா வாங்கும் சக்தி அதிகமாகப்படுகிறது. இப்போது ஒரு சவரன் நகை வந்து 3000 இல்லை 4000 சொன்னாங்கன்னா எல்லாருமே நகை வாங்குவாங்க. இப்போ 40,000 அப்படின்னு சொல்கிறதுனால தான் எல்லாருமே வாய்ப்பு வந்து பார்க்குறோம். அப்போது 40,000 சொல்லும்போது வாங்கும் சக்தி குறைகிறது ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? 3000 சொல்லும்போது வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது. அப்போ குறைஞ்சா வந்து வாங்கும் சக்தி அதிகரிக்கும் தானே? கரெக்டு தானே? ரெண்டாவது, பொருளின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கிறது. அதுவும் கரெக்டு தான். சரிங்களா? உற்பத்தி ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, எங்கேயுமே வந்து வெங்காயமே கிடைக்காது. அநேதிக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ வெங்காயம் 200 ரூபான்னு விற்பாங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆகும், விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் அப்பயும் பாதிக்குது. அதுதான் சொல்கிறாங்க. அப்போது ஸோ கூற்று சரியானதும் காரணம் கூட்டினுடைய விளக்கம் அப்படின்ற இதுதான் வந்து சரியானதாக வரும். ஆப்ஷன் இ தான் சரியான ஆன்சராக வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டு. சரிங்களா? ரொம்ப ஷார்ட்டான யூனிட்டு, நம்ம ரொம்ப பார்க்கவே இல்லை, ஷார்ட்டாக தான் பார்த்தோம். இவ்வளோ தான் கேட்பாங்களே டிஎன்பிசிக்கு, இது மேலாம் எங்கேருந்து அவங்க கொஸ்டினே எடுக்க முடியாது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிள் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.